உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பல சுற்றுலா தலங்கள் மலேசியாவில் உள்ளன. அதுவும் அங்குள்ள தீவுகள் பல சுற்றுலா பயணிகள் அதிகம் கவர்ந்து வருகின்றன. அவற்றில் ஒன்றை பற்றி இப்போது பார்ப்போம். மலேசியா சுற்றுலா துறைக்கு பெயர் பெற்ற நாடாகும். 2011ஆம் ஆண்டில் ஏறக்குறைய 24.6 மில்லியன் சுற்றுலா பயணிகள் மலேசியாவிற்கு வருகை புரிந்துள்ளனர். தீபகற்ப மலேசியாவை தவிர்த்து இங்குள்ள தீவுகளும் பிரபலமானவையே. அவ்வகையில் சரித்திர புகழ்பெற்ற மலாக்கா மாநிலத்தில் உள்ள புலாவ் பசார் என்னும் தீவும் இங்கு பிரசித்தி பெற்ற தலமாக உள்ளது. கோலாலம்பூரிலிருந்து தரை வழியாக ஏறக்குறைய 221 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இத்தீவு சுற்றுலா தலமாக மட்டுமின்றி பல்வேறு ஐதீகங்கள் சார்ந்த இடமாகவும் திகழ்கிறது. அன்று புலாவ் ஜாவா என்று அழைக்கப்பட்ட தென்கிழக்காசியாவில் இஸ்லாம் மதம் பரவத் தொடங்கிய காலகட்டத்தில் மையமாக விளங்கியது இந்த புலாவ் பசார் என்பது வரலாறு. இன்றோ இத்தீவு முழுவதும் ஆங்காங்கே பல கல்லறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் முதன்மையாக சுல்தான் அல் அரிஃபின் ஷேக் இஸ்மாயில் என்பவரின் கல்லறையே இடம்பெறுகிறது. ஏறக்குறைய 690 வருடகால இஸ்லாம் வரலாற்றை கொண்ட இத்தீவுக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. ஆம், இந்தியர்களின் சமய நம்பிக்கைக்கு உரிய சில அடிச்சுவடுகளும் இங்கு காணப்பெறுகின்றன. ராமர் காலத்தில் சஞ்சீவி மலையை தூக்கிச் சென்ற அனுமான் பாதத்தின் சுவடு இங்கு இருப்பதாக ஒரு நம்பிக்கையும் நிலவுகிறது. இங்கு வந்து சென்றால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது பலரின் நம்பிக்கையாக உள்ளதால் இங்கு வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்திய நாட்டு சுற்றுப்பயணிகளும் சில பிரபலங்களும் இதில் அடங்குவர். ஒரு நல்ல நம்பிக்கையோட போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நானும் நினச்சிட்டு வந்தேன் ஒரு சில விஷயங்கள். அதே போல் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. பாக்கி எந்த விதமான கஷ்டமும் எனக்கு இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படலை. அதனால நான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறேன். இப்போ சுற்றுலா பயணிகள் தங்கள் வார நாட்களை நல்முறையில் கழித்திட இங்கு பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தங்கும் வசதி, சுற்றி பார்க்க போக்குவரத்து வசதி, கோல்ஃப் விளையாட்டு பகுதி என இங்கு பல வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு புலாவ் பசாரிலிருந்து குஷாலினி.